இதுக்கு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 21 ரைட் டு பிரைவசி. ஓகே, அது இந்த நாட்டுல இருக்கா? பிரைவசி எல்லாருக்கும் இருக்கு. பிரைவசி வாட்ஸ்அப்ல கூட லாக் போட்டு தான் யூஸ் பண்றீங்க. ஆனா பிரைவசி டிஸ்ப்ளே தான் ஒட்டி யூஸ் பண்றேன். பிரைவசி டிஸ்ப்ளேலாம் நாங்க விக்க அலோ பண்ணிருக்கோம். 2021 பெகாசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ஹேக் பண்ணப்பட்டது எதிர்கட்சி தலைவர்களோட போனு, முக்கியமா ராகுல் காந்தியோட போனு. எதுக்கு? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அந்த காலத்துல அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒற்றன் அனுப்புவாங்க, அங்க என்ன நடக்குது அப்படி பார்த்து. அந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. இதை நீங்க தப்பா பார்க்க கூடாது. பெகாசஸ் அப்படிங்கிறது ஒரு உளவு பார்க்குற ஒரு மென்பொருள், ஸ்பை வேர். சரியா? அதை வந்துட்டு எங்க இருந்து வாங்கியிருக்காங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து அது மட்டும் தான் வாங்குறோம் நீங்க நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட விஷயம் அங்கேயும் வாங்குறோம். அதுவும் இல்லாம பாலஸ்தீன்ல ஏகப்பட்ட குழந்தைகளை கொண்டு குவிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பாவம்லாம் நம்ம இதெல்லாம் பாரத் மாதா செய்ய சொன்னதா? இது எல்லாமே நம்ம கணக்குல தான் பாவம்னு தெரிஞ்சதான் செய்றீங்க. அந்த இஸ்ரேலை சேர்ந்த என்எஸ்ஓங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்குனதுதான் இந்த மென்பொருள். அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, பல நாடுகளோட அரசுகளுக்கு தான் நாங்க இதை விற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், எதிர்கட்சி தலைவர், குறிப்பா ராகுல் காந்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட போன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க ஒரு விசாரணை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஆனா மத்திய அரசு நாங்க அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான, வாங்கலைங்கிறதுக்கான ஆதாரமும் சரி, வாங்கணுங்கிறத ஒத்துக்கிற மாதிரி சரி, நாடாளுமன்றத்துல எந்த தகவலையும் அவங்க சொல்லல. எதையும் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க இப்ப பெகாசஸ் பேசிட்டு இருக்கீங்களே, இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்தையே நாங்க பண்ணலன்றதே ரெக்கார்ட்ல இருந்து அழிச்சிருவோம். அதுலதான் நாங்க ஸ்பெஷலிஸ்டே. தெரியும். இரேசர் வச்சு எழுப்பீங்களா? முதல்ல இந்த பையனையே அழிச்சிருக்கலாம். அவன் உங்கால் தான், உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கான்.